பரிசுத்த ஆவியானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவரே உம் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஏசுப்பா நீங்கள் நல்லவர். பிதாவே நீங்கள் நல்லவர். எங்கள் இயேசு நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் நல்லவர். கர்த்தாவே ஒரு புதிய நாளை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கரம் இந்த நாளில் எங்களை வாழ்க்கையிலே அற்புதமாய் அற்புதமாய் அதிசயமாய் வெளிப்படுவதாக. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல தெய்வமே ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆராதனைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். என் இயேசு எத்தனை நல்ல தெய்வம் அப்பா. செங்கடலை இரண்டாக பிளந்த தெய்வம், யோர்தானை பின்னிட்டு திரும்பி போக பண்ணின தெய்வம். தகப்பனே, நீர் எங்கள் வாழ்க்கையில் இரக்கமாக இருக்கிறவர், நீர் கிருபையாக இருக்கிறவர். எங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் எங்களை ஆசீர்வதித்த தெய்வம், இதுவரைக்கும் எங்களை தாங்கின தெய்வம், இதுவரைக்கும் எங்களை தப்புவித்த ஆண்டவர், இதுவரைக்கும் எங்களை பாதுகாத்த தெய்வம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஏசு நல்லவர், ஏசு நல்லவர், ஏசு நல்லவர். இயேசுவே நீ நல்ல தெய்வம். தகப்பனே நீ நல்லவர். பிதாவே நீங்கள் நல்லவர். இயேசு ராஜாவே நீங்கள் நல்லவர். அற்புதமானவரே நீங்கள் நல்ல தெய்வம். அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை துதிக்கிறோம். என் இயேசு ராஜ நல்லவரே, ஓ உம் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே உம் நாமத்தை உயர்த்துகிற எல்லா இடத்திலும் நீர் வந்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். கர்த்தாவே, நாங்கள் இருக்கிற இடத்திலும் நாமத்தை உயர்த்துகிறோம், உம் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த அதிகாலை நேரத்தில் உங்கள் கிருபை எங்களோடு கூட இருப்பதாக, உங்கள் இரக்கம் எங்களோடு கூட இருப்பதாக, உங்கள் மகிமை எங்களோடு கூட இருப்பதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கே மகிமை உண்டாய் இருக்கட்டும், உமக்கே கனம் உண்டாய் இருக்கட்டும், உமக்கே மேன்மையாய். ஆண்டவரே, நாங்கள் உம் நாமத்தை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். இயேசு நல்லவர். தகப்பனே, பலத்த காரியத்தை செய்யும் இந்த நாளிலே கர்த்தர் எங்கள் மேலே இரக்கமாய் கிருபையாய் இருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுவோம். ஆண்டவர் நல்லவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய். இந்த பாடலை உற்சாகமாக கரங்களை தட்டி பாடி ஆண்டுடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எண்ணி எண்ணி துதி செய்வார், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்காய். என்று தாங்கு சம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. என்று தாங்கு தம்புயமே இந்த இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் யோர்தான் போன்ற சோதனைகள் வந்தாலும், ஓ ஸ்தோத்திரம், அவர் எலியாவின் தெய்வன். அவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதான தெய்வம். அல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறாமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில்? எண்ணி எண்ணி
துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்கார் என்று தாங்கு தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கு தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கு எதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவர், அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்கார் என்று தாங்கு தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கு தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னில் பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியே கண்ணின் முன்னில் பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களால் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி என்னில் அடங்காத கிருபைகட்காய் என்று தாங்கு தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்று தாங்கு தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வான். சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுண்டே. உலகத்தில் இருப்பவனில் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவனிலும் நம்மில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்கார் என்று தாங்கு தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கு தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னில் அடங்காத கிருபைகட்காய் என்று தாங்கு தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்று தாங்கு தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தெய்வம், பலத்த காரியங்களை செய்கிற தெய்வம். ஒரு நாளில் நம்மை கைவிடவே மாட்டார். நமக்காக வழக்காடுவார், நமக்காக யுத்தங்களை செய்வார், நமக்காக அற்புதங்களை செய்வார். நம்மை காண்கிற தெய்வம், அவர் நம்மை விசாரிக்கிற கர்த்தர், அவர் நம்ம மேலே கிருபையாய் இருக்கிற தெய்வம். அவர் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், அவர் நம்மை கைவிடவும் மாட்டார். நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் நல்ல தெய்வமாய் இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி என் வாழ்க்கையில் எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறீங்கப்பா.
என் வாழ்க்கையில் எத்தனை பெரிய அற்புதங்களை செய்திருக்கிறீங்க. நீங்கள் எத்தனை நல்லவர். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. ஆஹா நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நாம் ஆராதிக்கிற தெய்வம் அவர் வல்லமையுடையவர். அவர் நல்ல தெய்வம். நமக்காக அற்புதங்களை செய்கிற தெய்வம். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? அல்லேலூயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான சுமரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான சுமரி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே. கரங்களை உயர்த்தி ரட்சகரே இயேசுநாதா ஆராதனை
ஆராதனை. அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஆராதிக்கிற தெய்வம் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நமக்கு பலனாய் தரும்படியாய் இந்த காலை நேரத்தில் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளிலே இனி வருகிற நாட்களிலே நம்முடைய பிரயாசத்தின் பலனை நாம் அனுபவிக்கத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் நமக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா நாங்கள் பிஸ்னஸில் படுகிற பிரயாசங்கள், நாங்கள் வேலை செய்கிற இடத்துல படுகிற பிரயாசங்கள், அதனுடைய பலனை நாங்கள் முழுவதும் அனுபவிக்க வேண்டும். அதில் இருந்து முழுமையான பலன் வர வேண்டும். நாங்கள் பிரயாசப்படுகிறோம், ஆனால் அதில் பலனை எங்களால் பார்க்க முடியவில்லை. சிலருக்கு பிரயாசப்பட்டதில் பலன் வருகிறது, அதை அனுபவிக்க முடியவில்லை. இந்த அனுபவத்தை எல்லாம் கர்த்தர் இந்த காலை நேரத்தில் நம்மை விட்டு மாற்றுவாராக. தகப்பனே, பிள்ளைகள் வேலை செய்கிறார்கள், அதோடைய முழுமையான பலன் அவர்களை வந்து அடைவதாக. அந்த பலனை அவர்கள் முழுவதும் அனுபவிக்கத்தக்கதாக என் இயேசு அற்புதங்களை செய்யுங்கப்பா. என் தகப்பன் அற்புதங்களை செய்யுங்க. செய்கிற தொழில் அதில் பூரணமான நன்மை வரட்டும். அவர்கள் பிரயாசப்படுவதற்கு ஏதுவாய் பூரணமான நன்மை தேவ பிள்ளைகளை வந்து அடைவதாக. அவர்கள் அந்த பலனை முழுவதும் அனுபவிக்கத்தக்கதாக என் இயேசுதாமே உதவி செய்யுங்க. என் இயேசுதாமே உதவி செய்யுங்கப்பா. பூரணமான நன்மையை ஆண்டவரே, பிரயாசத்தின் பலனை தேவ பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். இந்த நாளிலே பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் அவர்களை வந்து மூடுவதாக. அவர்கள் செய்கிற தொழில், அவர்கள் செய்கிற வேலை எல்லாவற்றிலும் முழுமையான பலன் அவர்களுக்கு கிடைக்கணும். பிரயாசத்தின் பலனை முழுவதுமாக அவர்கள் அனுபவிக்கவும் வேண்டும். என் தகப்பன் இந்த காலை நேரத்தில் உதவி செய்யுங்க. என் தெய்வம் அந்த காலை நேரத்தில் எங்களுக்கு நீர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். பிதாவே, கிருபையாக இருங்க. இயேசுவே, நீங்கள் கிருபையாக இருங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் கிருபையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது. அதே போல தேவனுடைய பிள்ளைகள் தன் குடும்பத்தை கட்டுவதற்காக அதிக பிரயாசப்படுகிறார்கள். அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்கணும். என் குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் தேவை. நாங்கள் குடும்பமாக வாழ்வதற்கு நல்ல வீடு தேவை. நாங்கள் குடும்பமாக வாழ்வதற்கு நல்ல வாகனம் தேவை. இப்படி தன் குடும்பத்தை கட்டுவதற்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொருவரும் அதனுடைய பலனை அனுபவிக்க வேண்டும். குடும்பத்தை கட்டுவதற்கு பிரயாசப்படுகிற தேவ பிள்ளைகள் அதனுடைய பலனை முழுவதுமாய் அனுபவிக்க வேண்டும். இதுவரைக்கும் சொந்த வீடு இல்லை, எனக்கும் என் மனைவி என் பிள்ளைகள் வாழ்வதற்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என்று அவர்கள் நிலம் வாங்கவும் வீடு கட்டவும் பிரயாசப்படுகிற பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அப்பா, எங்கள் குடும்பத்தில் வாழ்வதற்கு தேவையான ஸ்தோத்திரமப்பா வசதிகள் இல்லை, பொருட்கள் இல்லை. அந்த குடும்பம் வாழ்வதற்கு தேவையான பொருட்களை சம்பாத்தியம் பண்ண பிரயாசப்படுகிற தெய்வ பிள்ளைகளுக்கு அதனுடைய பலனை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். தன் குடும்பத்தை கட்ட பல வழிகளில் பிரயாசப்படுகிறார்களே, அந்த பிரயாசங்களை எல்லாம் பரலோகத்தின் ஆண்டவர் நீர் வாய்க்க பண்ணுவீராக. இந்த குடும்பத்தை கட்டுவதற்கு அவர்கள் படுகிற பிரயாசங்களே 100% அவர்களுக்கு பலன் கிடைப்பதாக. ஸ்தோத்திரம். அதே போல தன் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் பொருளாதாரத்தில் குறைந்து போய் இருந்தாலும் பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்கிறார்கள். என் பிள்ளைக்கு நல்ல படிப்பை கொடுத்துடணும், என் பிள்ளை நல்ல ஒழுக்கத்தில் வளரணும், என் பிள்ளை கர்த்தருக்கு பிரியனமாய் வளரணும் என்று பிள்ளைகள் காரியத்தில் பிரயாசப்படுகிற பெற்றோர்கள் அதனுடைய பலன் அனுபவிக்க வேண்டும். என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்ல ஒழுக்கத்தில் வரணும், என் பிள்ளை ஆண்டவருக்குள்ள உண்மையாய் வாழ்ந்திருக்கணும்,
என் பிள்ளைக்கு ஒரு கேடு வரக்கூடாது, என் பிள்ளைய ஒரு கெட்ட பழக்கம் என் பிள்ளைக்குள்ளே வந்துடக்கூடாது, எந்த நோயை என் பிள்ளைக்கு வந்துடக்கூடாது என்று பிள்ளைகளை குறித்து பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோருடைய அந்த பிரயாசத்திற்கு ஏற்ற பலனை என் தகப்பன் இந்த அதிகாலை நேரத்தில் கொடுப்பீராக. என் தெய்வம் இந்த காலை நேரத்தில் கொடுப்பீராக. அவர்கள் பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, தன் வேலையில் தன்னுடைய தொழிலில் அவர்கள் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற பலனும் கிடைக்கணும். அதனுடைய பலன் அவர்கள் முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். தன் குடும்பத்தை கட்டுவதற்கு அவர்கள் படுகிற பிரயாசத்துக்கேற்ற பலனை தன் குடும்பத்தில் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தன் பிள்ளைகள் வாழ்க்கையில் அந்த பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரே, அந்த பிள்ளைகள் அவர்கள் எதிர்பார்த்தது போல அற்புதமான ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாய் அவர்கள் கடந்து வளர்ந்து வர வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை வெளிப்படட்டும். உமக்கே மகிமை உண்டாயிருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஒரு வேத பகுதியை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 128வது சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடிய போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2வது வசனம், சங்கீதம் 128 2வது வசனம் சொல்லுது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் நம்மை சாப்பிட பண்ண போகிறார். அநேகர் பிரயாசப்படுகிறார்கள் இந்த உலகத்தில். ஆனால் பிரயாசப்படுவதற்கு ஏற்ற நன்மைகள் அவர்கள் வாழ்க்கையிலே வருவதில்லை. சிலர் பிரயாசப்படுகிறார்கள், அவர்கள் பிரயாசத்துக்கு மேலான நன்மைகள் வருகிறது, ஆனால் அதை அவர்களால் அனுபவிக்க முடியவில்லை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பிரயாசத்தின் பலனை நீ அனுபவிப்பாய். அப்படின்னா என்னென்னா, உன் பிரயாசத்துக்கேற்ற பலன் உனக்கு வரும். நீ கைகளில் செய்கிற பிரயாசத்து பலனை நீ அனுபவிக்க முடியும். சாலமோன் பிரசங்கி புஸ்தகத்தில் அவள் எழுதும்போது, பிரசங்கி 5வது அதிகாரம் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தின் பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமுமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. இந்த காலை நேரத்தில் உங்கள் கைகளின் பிரயாசத்தை நீங்கள் சாப்பிடும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஸ்தோத்திரம். இதனால தான் பவுல் கொரிந்திய சபைக்கு 1வது நிருபத்தை எழுதும்போது, கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 15வது அதிகாரம் 58வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாகியும் கர்த்தருடைய கிரியைகளில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக என்று அங்கே பவுல் எழுதுகிறார். இந்த காலை நேரத்தில் நீங்கள் படுகிற பிரயாசம், உங்கள் கைகளின் பிரயாசம், உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்காக நீங்கள் எடுத்த பிரயாசங்கள், அந்த குடும்பத்தை உயர்த்துவதற்காக நீங்கள் எடுத்த திட்டம்,
திட்டம், இவைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுக்க வேண்டும். அந்த பிள்ளைகளை தேசத்தில் சமுதாயத்தில் நல்ல ஒரு ஒழுக்கமான ஆசீர்வாதமான நிலையிலே வாழ வேண்டும் என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் அதோடைய பலன் அனுபவிக்க பிரயாசப்படுகிறதையும் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் பிரயாசப்படுகிறதையும் பரலோகத்தின் தகப்பன் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் சிந்தித்து கொள்ளுங்கள். நீங்கள் கைகளின் பிரயாசத்தை முழுவதும் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் படுகிற பிரயாசம் கர்த்தருக்கு உள்ளே இருப்பதாக, நீங்கள் படுகிற பிரயாசம் ஆண்டவருக்குள்ளே இருப்பதாக, நீங்கள் அநீதியினாலே பிரயாசப்படாதபடி யாரையோ ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து நீங்கள் சம்பாத்தியம் பண்ணாதபடி நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள பிரயாசப்படுகிற அந்த பிரயாசத்தை பரலோகத்தின் தெய்வம் அதை முழுவதும் பெற்றுக்கொள்ளவும் அதை முழுவதும் அனுபவிக்கவும் இந்த காலை நேரத்தில் அவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் சோர்ந்து போகவே வேண்டாம். உங்களுக்கு நன்மை உண்டு. உங்கள் பிரயாசத்தின் பலனை நீ சாப்பிடுவீர்கள். இதுவரைக்கும் ஒரு வேளை நான் பிரயாசப்பட்டேன், பலனை பார்க்கவில்லை, ஆனால் நிறைய பலன் வந்தது போல் இருக்கிறது, அதை என்னால் இன்னைய வரைக்கும் அனுபவிக்க முடியவில்லை அப்படின்னு பல குழப்பத்தில் இருக்கிறீர்களா? சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் பிரயாசத்தின் பலனை நீங்கள் சாப்பிட போகிறீர்கள். அதில் ஒரு காரியத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ளுங்க. கர்த்தருக்கு உள்ள நீங்கள் பிரயாசப்படுங்க. வேத வசனம் சொல்லுகிறது போல, நீங்கள் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது போல, வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தது போல நீங்கள் பிரயாசப்படுங்க. இந்த நாள் மட்டுமல்ல, இனி வருகிற ஒவ்வொரு நாளும் பிரயாசத்தின் பலனை நீங்களே அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் அதை உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் நல்ல தெய்வமே, இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் எங்கள் பிரயாசத்தின் பலனை முழுவதும் சாப்பிட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போவதற்காய் ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் பலன் வரவில்லை. சில இடங்களில் பலன் வந்தது, எங்களால் அனுபவிக்க முடியவில்லை. இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களை பெற்று மாற்றுங்க. ஒருவேளை நாங்கள் உமக்கு வெளியே பிரயாசப்பட்டு விட்டோமோ இன்று நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்க்கிறோம். இனிமேல் கர்த்தருக்கு புறம்பே, கர்த்தருக்கு வெளியே இனி நாங்கள் பிரயாசப்பட மாட்டோம். கர்த்தருக்குள் நாங்கள் பிரயாசப்படுகிறோம். எங்கள் பிரயாசத்தின் பலனை நாங்கள் சாப்பிடத்தக்கதாக எங்கள் தெய்வம் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். கர்த்தரே உதவி செய்யுங்க. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயாசத்தின் பலனை அவர்கள் முழுவதும் அனுபவிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இந்த நாளிலும் கூட நீங்கள் படுகிற பிரயாசத்தை ஆண்டவர் அனுபவிக்க உங்களுக்கு உதவி செய்வாராக. இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்று சொன்னால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ஆன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெபம் உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி இந்த ஜெபத்தை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.